Good morning, students. Today I am going to take analytical number theory. Analytical number theory கொஞ்சம் பார்த்தோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா? அந்த பிரேம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி, காம்போசிட் நம்பர் யூஸ் பண்ணி, யூக்ளிடியன் அல்காரிதம், டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிசிடி யூஸ் பண்ணி பார்த்தோம். ப்ராப்ளம் எல்லாமே ஜிசிடி தான் இருக்குது. ஓகேயா? The rational number a by b which is called a comma b is equal to 1 is called the reduced fraction. இதை டீன்னு சொல்கிறத வந்து நம்ம போடுவோம் இல்லையா, அதை ரெடியூஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் பார்த்துக்கோ. இஃப் த சம் ஆஃப் த டூ ரெடியூஸ்டு ஃபேக்டர் இஸ் இன் their integer a by b plus c by d is equal to 1 n, prove that modulus of d is equal to n. Modulus of d is equal to modulus of b is equal to modulus of d ன்னு கொடுத்துருக்காங்க. given that நம்ம ரெடியூஸ் ஃபேக்டரோட ஃபார்முலா என்னது தெரியும்? a comma b is equal to 1ன்னு தெரியும். என்ன ப்ரூஃப் பண்ணிக்கணும்? a by b is equal a by b plus c by d is equal to n நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? to prove modulus of d is equal to modulus of b is equal to modulus of d ன்னு ப்ரூஃப் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் இந்த சம் நம்மளுக்கு இங்கே இருக்குல்ல, a by b ப்ளஸ் c by d இருக்குதுல்ல, அதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பிடியும் எல்சிஎம் எடுத்தால் எது இல்லையோ அங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? ad ப்ளஸ் பிசி டிவைடட் பை பிடி ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூஃப் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த பிடியை அந்த சைடு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பிடி இருக்குது இல்லையா, அந்த பி டிவைடட் பை ஏடி ப்ளஸ் பிசி டி டிவைடட் பை ஏடி ப்ளஸ் பிசின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா பி எடுத்துருக்கோம். பி டிவைட் ஏடி ப்ளஸ் பிசி அதை என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா ரெண்டாட்டு பிரிக்கலாம். ஒரு டைம் வந்து ஏ பை ஏடின்னு பிரிக்கலாம், இன்னொரு டைம் வந்து என்னது பி பை ஏடின்னு பிரிக்கலாம், இன்னொரு டைம் என்ன கொடுக்கலாம்? பி பை பிசின்னு கொடுக்கலாம். சரியா? அதே போல் செகண்ட் டேர்முக்கும் அதே போல் பிரிச்சிருக்கோம். பார்த்தியா? பி டி டிவைட் ஏடி ப்ளஸ் பிசின்னு எடுத்துக்கும், பி டிவைட் ஏடின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பி டிவைட் பிசின்னு நம்ம கொடுத்துக்கலாம் இல்லையா? இந்த ரெண்டு மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டி இதில் டி டிவைட்ஸ் பின்னு கொடுத்துருக்காங்க, அங்கேயும் டி டிவைட்ஸ் பி. இந்த 1 and 2 கனெக்ட் பண்ணி தட் இஸ் யூ டேக் ஃபார் மாடுலஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டின்னு கிடைக்குது. ஹென்ஸ் த ப்ரூஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் பார்த்துக்கோ. இதில் நம்ம சாதாரணமாக இது இம்பார்ட்டன்ட் சம் ஆகும். பார்த்துக்கோ, சாதாரண நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, லெட் எக்ஸ் அண்ட் ஒய் லெட் எம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் பிஒய் ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம சாதா ஈக்குவேஷன் பண்ணுறது மாதிரி n equal to cx plus dy where ad minus bc equal to plus or minus 1. Prove that m comma n is equal to x comma y. ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம தந்திருக்காங்க. m is equal to ax plus by கொடுத்துருக்காங்க, n equal to cx plus dy கொடுத்துருக்காங்க. to prove x comma y is equal to m comma n நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? அப்படின்னா என்ன பாருங்கள், டி டிவைட்ஸ் டி இஸ் ஈக்குவல் எட்டுன்னு போட்டுட்டு டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸு கம்மா ஒய். இதில் என்ன எடுத்துக்கலாம்? டி டிவைட்ஸ் எக்ஸ் அண்ட் டி டிவைட்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அடுத்தது ஏ டிவைட்ஸ் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோ, ஏ டிவைட்ஸ் ஏஎக்ஸு டி டிவைட்ஸ் ஏஎக்ஸு டி டிவைட்ஸு பிஒய்ன்னு வருது. சரியா? ஒன்று வந்து மல்டிப்ளை ஃபார் ஏ கொடுத்துருக்காங்க, ஒன்று மல்டிப்ளை ஃபார் பின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டி டிவைட்ஸ் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் நம்மளுக்கு என்ன கொடுத்தோம்? தட் இஸ் எம்ன்னு கொடுத்தோம். சரியா? அதே போல் சிமிலர்லி வி டேக் இட் ஃபார் டி பை என்னு நம்ம கொடுக்கலாம். டி பை எம் கம்மா என்னா எக்ஸ் கம்மா ஒய் டிவைட்ஸ் எம் கம்மா என், தட் இஸ் தேர்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, எம்மும் என்னன்னு தானே உனக்கு வேணும், எம்மு என்ன. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சாதாரணமாக சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் படி ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்று ஒய்க்கு கிடைக்கும், ஒன்று எக்ஸுக்கு கிடைக்கும். வி கெட் தி ஆன்சர். பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட்டு த காம்போசிட் நம்பர் இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துக்கா. ப்ரூவ் தட் n பவர் 4 ப்ளஸ் n இஸ் காம்போசிட் இஃப் n greater than 1 இருக்குது. ஓகே, ஸோ n பவர் 4 ப்ளஸ் n இஸ் ஈக்குவல் டு ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணிட்டோம்.
n power 4 plus 4n square minus 4n square plus or minus 4n square நம்ம ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் 4n ஸ்கொயர் மைனஸ் 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4. அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் உள்ள n பவர் 4 ப்ளஸ் 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 4n ஸ்கொயர் எடுத்தாச்சா. இந்த டேர்மை இந்த n ஸ்கொயர் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2n ஸ்கொயர்னு வரும். இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா ஸ்ப்ளிட் பண்ணுறோம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a ப்ளஸ் b இன்டு a மைனஸ் b நம்ம கொடுக்குறோம். சரியா, கொடுத்துட்டு n வந்து greater than 1, the factor are larger than 1, so it is a composite number. சரி, அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரி, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர். the integer is square free if it is not possible by square of any primeன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஸ்கொயர் ஆஃப் த ப்ரைம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நாட் இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஸ்கொயர் ஆஃப் எனி, ஒரு ப்ரைம் நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு ப்ரைம் நம்பர் 3 ஸ்கொயர் எடுத்துட்டேன்னா 9 கிடைக்கும். 2 ஸ்கொயர்னு எடுத்துட்டா என்னது 4ன்னு கிடைக்கும் இல்லையா. அப்போ அது நம்மளுக்கு வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, ஸ்கொயர் பண்ணது கிடையாது இல்லையா. இப்போ நாட் டிவிசிபிள் பை நாட் ஃபார் திஸ் டேர்ம். ஓகே, அடுத்தது பாரு. ப்ரூவ் தேட் ஃபார் எனி n greater than 1 there exists uniquely determined a greater than 0 b greater than 0 such that n equal to a square b where b is a square அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட் n is equal to நம்ம எடுத்துக்கணும் b1 பவர் ஆல்ஃபா 1 b2 பவர் ஆல்ஃபா 2 அப் டு bk பவர் ஆல்ஃபா கேன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ஏன்னு எடுத்துருக்கோம். a is equal to b1 பவர் ஆல்ஃபா 1 by 2 b2 பவர் ஆல்ஃபா 2 by 2 அப் டு bk பவர் ஆல்ஃபா k by 2ன்னு எடுத்துருக்கோம். ஏகே இப்போ வந்து எக்ஸ் இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் இருக்கிற இது லார்ஜஸ்ட் இன்டிஜர். அதே போல் b is equal to பீட்டா 1 b2 is equal to பீட்டா 2 அப் டு bk பவர் பீட்டா கேன்னு இருக்குது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். a ஸ்கொயர், ஏன்னா n is equal to a ஸ்கொயர் b தாங்க இருக்குது. சரியா, அப்போ a ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா ரெண்டு பக்கத்துலேயும் எல்லாத்துலேயும் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகுது, a ஸ்கொயரை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அடுத்தது இந்த டேர்ம்ஸ் மாதிரி எடுக்கணும். a ஸ்கொயர் b, அப்போ a ஸ்கொயர் பின்னு சொல்லும்போது ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணுறேங்க. மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த பவர் என்ன செய்யணும், கூட்டணும் இல்லையா. b1 பவர் 2 ஆல்ஃபா 1 by 2 ப்ளஸ் பீட்டா b2 பவர் 2 ஆல்ஃபா 2 by பீட்டா அப்படின்னு போயிட்டே இருக்குது. சரியா, அடுத்தது கூட்டும்போது நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம்னா 2 is concurrence to 0 mod 2 into alpha 1 by 2 is concurrence to 0 mod 2 into alpha I by 2 plus beta is equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா di, that is b1 power alpha 1 b2 power alpha 2 up to bk power alpha k that is equal to n எடுத்துக்கிறோம். சரியா, அதே போல் சிமிலர்லி இன்னொன்று எடுத்துக்கிறோம். சப்போஸ் n is equal to அங்கே a ஸ்கொயர் பின்னு கொடுத்துருந்தோம்ல, இப்போ n is equal to c ஸ்கொயர் டின்னு கொடுக்குறோம். சரியா, அப்போ அந்த ரெண்டும் ஈக்குவல் பண்ணுறோம். இது a ஸ்கொயர் b is equal to c ஸ்கொயர் டின்னு நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஓகே, ஸோ a ஸ்கொயர் பை c ஸ்கொயர் d implies a ஸ்கொயர் பை c ஸ்கொயர், c ஸ்கொயர் பை a ஸ்கொயர் b implies c ஸ்கொயர் பை a ஸ்கொயர்னு கிடைக்கிது. ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது என்ன வருது, மாடுலஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏன்னு கிடைக்கிறோம். சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் டின்னு. அப்புறம் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகி என்ன கிடைக்குதுன்னா பி இஸ் ஈக்குவல் டு டின்னு கிடைக்குது. சரி, ஒரு சம் தான் பார்த்துடலாம் பாரு. ஒரு கொடுத்துருக்காங்க. ஃபார் இன் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் எதர் பை கிவன் த ப்ரூஃப் ஃபார் கவுண்டர் எக்ஸாம்பிள் பி ஸ்கொயர் பை என்னும் ஏ ஸ்கொயர் பை என்னும் இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் தென் ஏ டிவைட்ஸ் பி. பி ஸ்கொயர் இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்கொயர் டிவைசர் ஆஃப் என். ஏ ஸ்கொயர் பை என் இம்ப்ளைஸ் ஏஸ் பை பி. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஏயை நம்ம 2ன்னு எடுத்துக்குவோம், பியை நம்ம 3ன்னு எடுத்துக்கும் போது ஏயும் பிஏ மல்டிப்ளை செஞ்சால் என்ன கிடைக்கும், இப்போ ஏ ஸ்கொயர் இருக்குதுல்ல, ஏ ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர்னா 4 3 ஸ்கொயர்னா 9, அப்போ 4 in 9 36. 36 வந்து ஒரு காம்போசிட் நம்பர். ஓகேயா, பிரேம் கிடையாது. அப்போது ஸ்கொயர் பண்ணும்போது பி ஸ்கொயருக்கு 9 by 36 மொத்தமாக சேர்த்தா என்ன இருக்குங்களா 9 by 36 4 by 36 இருந்துச்சுன்னா இது வந்து பிரேம் நம்பர்ஸ் கிடையாது.
less than or and 4 less than or equal to 9, 2 square by 36, b square by 36. It is not is this possible. Okay, this is the false. நம்மளே பார்த்தா தெரியும் இது prime numbers இல்லை. அடுத்தது நம்மளுக்கு இப்போ ஏற்கனவே பார்த்தோம்ல n equal to p1 alpha 1 p2 alpha 2 up to bk alpha k பவர் இருக்கலாம். b square is the largest square divisor. b is equal to b1 alpha 1 by 2 b2 alpha 2 by 2 up to bk alpha k by 2ன்னு வருது. a square by n இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன எழுதலாம், பீட்டா என்னன்னு போட்டு எழுதலாம் இல்லையா. அப்போ ஆல்ஃபா பை 2 நம்ம என்ன எழுதலாம், பீட்டா ஐன்னு எழுதலாம். சரியா. அப்போ a is equal to beta 1 b2 beta 2 up to bk beta kன்னு வரும். சரியா. அப்போ that is thus a divides b. இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா a divides b கிடைக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கிளாஸில் நான்